அதிகாலை நேரம் வசந்து உறங்கக்கூடிய நேரம். அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே அதிகாலை எந்திரிக்கக்கூடியவனை இரவு 12 மணிக்கு எழுப்ப வைத்தார்கள். அது எப்படி என்று சொன்னால், ஒரு செஞ்சவள் வடிவம் கொண்டு தட்டி பதறிதானே அந்த சிவக்குழந்தை பாலகானோ அவன் கண்ணித்து பார்க்கும் போது என்ன என்ன நடக்குதையா வந்து கொண்டே இருக்கான். அந்த நந்தவன தோட்டத்திற்கு வந்த பிறகு சொல் பார்க்கிறான். நேரமோ இரவு சாமாதி சாமம் 12 மணி அல்லவா. ஆனால் செஞ்சாவல் வடிவம் கொண்டு சிறகு தட்டி கூவியது யாரு என்ற மனதிலே தான் நினைத்து வெடிவதற்கு நாளிகை இருக்கிறது. சற்று அழகாக இந்த நந்தவனத்தில் சற்று ஓய்வெடுக்கலாம் என்று அந்த சிவகுழந்தை பாலகன் மனதிலே எண்ணினான். அப்படி எண்ணுகின்ற வேளையில் இதுதான் தருணம் என்றுதான் நினைத்து நேரமோ வெடிந்து விட்டது. சின்னஞ்சிறு பாலகன், அவன் அறியாத பாலகனா தெரியாத பாலகனா? அறியாத பாலகன் அசந்து தூங்கிவிட்டான். சரி, ஆதித்தன் உதிக்கலாச்சி பூஷை முழங்கலாச்சி முடங்கிவிட்டது. கங்காதேவி முளைத்து விட்டார். சரி, பூமலரோ விரிந்து விட்டது. விரிந்து விட்டது அல்லவா. அப்படி இருக்கக்கூடிய வேளையில் அம்மையான பார்வதி அங்கார கோபத்தோடு மறுநாள் செய்த பூசை எடுத்து சிவனுக்கு மாலையாக போட்டு சிவனுடைய பூசையை முடிக்கிறான். அன்று பொழுது கழிக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய வேளையில் நந்தவனத்திலே மலர்களை தான் பறித்து விட்டு பறித்து அந்த சிவகுழந்தை பாலகன் ஓடோடி வருகிறான். நோக்கி வருகிறான். அவன் ஓட்டமும் பெருநாட
இந்த கைலாச கொடுமுடியில் இதுவரைக்கும் நான் ஆண்டவன் பக்கத்திலே பக்க துணையாக இருந்து பாத பரிவிடை செய்தேன். செய்து வந்தேனே, ஏதோ அறியாத செய்த தவறு தெரிந்திருந்தால் அது தவறாக மாறியிருக்கும். கண்டிப்பாக இது அறியாத செய்த தவறுக்கு நான் என்ன செய்ய முடியும்? இறைவா, நீங்கள் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். இறந்த போதில் ஆண்டவன் சிவபெருமான உண்மையான பார்வதின்னு சொல்லுகிறார்கள். என்ன வரைத்தார்கள்? இந்த பூலோகம் தான் உமக்கு சிறந்தது ஒரு யுகம். கண்டிப்பாக இந்த கைலாச மாமலையில உனக்கு சிவ குழந்தை என்று ஒரு பெயர் நாமம் திருநாமம் சொல்லி, ஆனா அந்த பூலோக சீமை புகழ்பெரிய ராஜ்யத்துக்கு உன்னை அனுப்பி வைக்கிறேன் அல்லவா? இன்று முதல் சிவன் நனைந்த பெருமாள். சிவன் நனைந்த பெருமாள் என்று நீ சிவனுடைய பூஜையை முடக்கிய காரணத்தினால் இன்று முதல் உனக்கு பெயர் என்ன பெயர் தெரியுமா? சிவன் நனைந்த பெருமாள் என்று. சிவன் நனைந்த பெருமாள். 1008 தேவதைகளின் அதிபதியாக நீ இருப்பாய். அது எத்தனை தேவதையாக இருந்தாலும் சரி, அதற்கு முதன்மையான கடவுளாக முதன்மை கடவுளாக இந்த பூலோகத்தில் சிவனாக சிவனணிந்த பெருமாளாக நீ போவாய். கைலையில் நான் கடவுளாக இருக்கிறேன் அல்லவா? அது மட்டுமல்ல, உனக்கு தான் முதல் பூசை. சரி, உனக்கு தான் முதல் தேங்காய் பழம், உனக்கு தான் முதல் படப்பு. சரி, அது மட்டுமல்ல, உனக்கு ஒரு பலியும் கொடுப்பார்கள், செங்கடம். ஆக இந்த பலியெல்லாம் உனக்கு கொடுத்து இந்த பூலகத்தில் உனக்கு ஒரு நிலையம் அது போடுவார்கள். அந்த நிலையத்தின் மூலமாக நீ சிவனணிந்த பெருமாளாக போக கடவாய் என்று சொன்ன போது சிவனாருடைய வார்த்தைக்கு மறு பேச்சு உண்ட கிடையாது அல்லவா? ஆக்க வரம், அழிக்க வரம், எடுக்க வரம், கொடுக்க வரம், கொள்ளுவரம், வெல்லுவரம், தீராத நோய்கள் உண்டு, திருநீரை தீர்க்கும் வரமாக உண்டு என்று சொன்ன போது உரைத்த போது வரங்களை தான்
நாடான நாளே நல்லதோர் சிறுமை மாறிருந்து விளையாடு வயலிருந்து சிறகுணத்தம் சிறகு உணர்த்தும் தேர் இறந்த கடியது சொரியும் தெய்வமுள்ள நாடு என்று சொல்லக்கூடிய செல்வ செழிப்புள்ள நாடு என்ன நாடையா? செண்பக ராமநல்லூர். ஆக அருமையான பேரு செண்பக ராம நல்லூர். இங்க நடுகாட்டு தியாகி என்ற நந்தகோர் வம்சத்தில் உதித்த பூமான் ஸ்ரீமான் யாதவர் குலத்தில் வந்து ஆளடிமை பிடிக்கிறார். ஆளடிமை பிடிக்க வேண்டும் அல்லவன். அது மட்டுமல்ல, அரசந்தி உதயம் ஆதித்தர் முதிப்பதற்கு முன்னால் சிவபெருமானுக்கு முதல் பூசை. சரி, அழகான அலங்காரம் நனையது பிடித்து தான் பிடித்து நனையாத பச்சரிசி தான் படைத்து நாரூரியா தேங்காவை படையலாக போட்டு ஆண்டவனுக்கு படையலாக போட்டு மலையில் உள்ள கனிகள் அனைத்து மலை போல் குவித்து வைத்து பகவானுக்கு மலை போல் குவித்து வைத்து அரணை சிந்தி உதிப்பதற்கு முன்னால் சிவனும் இந்த பெருமாளுக்கு பூசை, சிறந்த பூசை. அது மட்டுமல்ல, என்ன ஐயா பழி கொடுக்க வேண்டும் அல்லவா? எப்படி செங்கடகாரன். சரி, அந்த சிவன் இந்த பெருமாளுக்கு எப்பேற்பட்ட அழகான செங்கடம் தரித்து அந்த சிவன் இந்த பெருமாளுக்கு பூசை செய்து கொடுக்கிறார்கள். இப்படி பூசை செய்து கொடுக்கின்ற முதல் சிவன் இந்த பெருமாள் ஆடுகிறார். எப்படி ஆடுகிறார், எப்படி தேடுகிறார், எப்படி பாடுகிறார்? ஐயா, நான் தான் சிவன் இந்த பெருமாள் என்று அவனை சந்தி உதயம் ஆதித்தர் முதிப்பதற்கு முன்னால் நீ கொடுக்கப்பட்ட இந்த பூசை நான் மனதார ஏற்றுக்கொண்டேன். கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டேன். அப்ப நான் ஏற்றுக்கொண்டதை போல இந்த நாட்டு மக்களையும் இந்த ஊர் மக்களையும் அனைத்து மக்களையும் நான் என் கண் இமை போல் பாதுகாத்து வருவேன். கண்டிப்பாக காத்து வருவேன் என்று சிவன் இந்த பெருமாள் எப்படி வருகிறார்? எங்கே அவர் ராதாலி போட்டல்ல சிவன் இந்த பெருமாள் ஒரு பூசை தான் கொடுத்து செவ்வரளி மாலை கொண்டு சிவனாரை அலங்கரித்து நாருரியா தேங்காய் படையலது போட்டு சிவ குழந்து பாலகன் என்றொரு பெயர் நாமம் சிவன் இந்த பெருமாளாக போக கடவா என்று சிவபெருமாள் தீர்த்தம் கொடுக்க நிலையம் கொண்டதோரால் முதலாக வணங்கு மக்களை பாதுகாத்து வரும் தெய்வமாக
சிவன்